ஒன்று, a leap year comes once every 4 years. ஒரு லீப் ஆண்டு 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். 2, a letter has been written to me by the manager. மேலாளரால் எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. 3, a long time ago, there was a huge tree here. வெகு காலத்திற்கு முன்பு இங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. 4, a monkey has just bitten me. What should I do now? ஒரு குரங்கு என்னை கடித்துவிட்டது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? 5, a very good morning to one and all present here. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். 6, a very warm welcome and good evening to all of you. உங்கள் அனைவருக்கும் அன்பான வரவேற்பு மற்றும் இனிய மாலை வணக்கம். 7, after the movie, John and I went straight home. திரைப்படம் முடிந்ததும் ஜானும் நானும் நேராக வீட்டிற்கு சென்றோம். 8, all my friends are getting married except me. என்னை தவிர என் நண்பர்கள் அனைவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். 9, although it was raining, I went to school yesterday. மழை பெய்தாலும் நான் நேற்று பள்ளிக்கு சென்றேன். 10, although it was sunny yesterday, we played beach volleyball. நேற்று வெயிலாக இருந்த போதிலும் நாங்கள் கடற்கரை வாலிபால் விளையாடினோம். 11, an apple a day keeps the doctor away. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரை தவிர்க்கலாம். 12, are gems more expensive than diamonds? ரத்தினங்கள் வைரங்களை விட விலை உயர்ந்ததா? 13, are you planning to continue your education? உங்கள் கல்வியை தொடர திட்டமிட்டுள்ளீர்களா? 14, aren't there any restaurants around here? இங்கு அருகில் எந்த உணவகங்களும் இல்லையா? 15, aren't you doing your homework right now? நீங்கள் இப்போது வீட்டுப்பாடம் செய்யவில்லையா? 16, as far as I know the exam will be very difficult. எனக்கு தெரிந்தவரை தேர்வு மிகவும் கடினமாக இருக்கும். 17, as far as I know, he is still working in Hyderabad. எனக்கு தெரிந்தவரை அவர் இன்னும் ஹைதராபாத்தில் வேலை செய்கிறார். 18, as soon as he wakes up, my brother goes for a walk. அவர் எழுந்தவுடன் என் சகோதரர் நடைப்பயிற்சிக்கு செல்கிறார். 19, as soon as I got married, I moved to Bengaluru. நான் திருமணம் செய்து கொண்டவுடன் பெங்களூருக்கு சென்றேன். 20, as soon as I opened the door, my dog ran away. நான் கதவை திறந்தவுடன் என் நாய் ஓடிவிட்டது. 21, as soon as my parents saw me, they felt very happy. என் பெற்றோர் என்னை பார்த்தவுடன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார்கள். 22, ask her when her father will come back home. அவளுடைய அப்பா எப்போது வீடு திரும்புவார் என்று அவளிடம் கேள். 23, ask him to bring his parents tomorrow morning. நாளை காலை அவரது பெற்றோரை அழைத்து வரச் சொல்லுங்கள். 24, behind every successful man there is a woman. ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதனுக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். 25, both of my roommates didn't pass the test. என் 2 ரூம்மேட்களும் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. 26, both yellow and red are attractive colors. மஞ்சள் மற்றும் சிவப்பு இரண்டும் கவர்ச்சிகரமான வண்ணங்கள். 28, by the end of this course you will be able to speak English. இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் ஆங்கிலம் பேச முடியும். 29, by the time I got home last night, the dinner was ready. நேற்று இரவு நான் வீட்டிற்கு வந்தபோது இரவு உணவு தயாராக இருந்தது. 30, by the time I left home today, I had eaten breakfast. இன்று நான் வீட்டை விட்டு வெளியேறும்போது நான் காலை உணவு சாப்பிட்டேன். 31, by the time you wake up, I will have gone to the office. நீங்கள் எழுந்திருக்கும் போது நான் அலுவலகத்திற்கு சென்றிருப்பேன். 32, can I drink fruit juice after brushing my teeth? பல் துலக்கிய பிறகு நான் பழச்சாறு குடிக்கலாமா? 33, can I exchange this shirt for a larger size, please? இந்த சட்டையை பெரிய அளவிலானதாக மாற்ற முடியுமா? 34, can I have a look at your newspaper, please? உங்கள் செய்தித்தாளை பார்க்கலாமா? 35, can I have your phone number, please? உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுக்க முடியுமா? 36, can I take bath when I have chicken pox? எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருக்கும்போது நான் குளிக்கலாமா? 37, can I take my dog from India to Australia? நான் என் நாயை இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு செல்லலாமா? 38, can we get the flu even after vaccination? தடுப்பூசி போட்ட பிறகும் நமக்கு காய்ச்சல் வருமா? 39, can we withdraw money from credit card? கிரெடிட் கார்டிலிருந்து பணம் எடுக்க முடியுமா? 40, can you do this somewhere else, please? இதை வேறு எங்காவது செய்ய முடியுமா? 41, can you guess what happened here last night? நேற்று இரவு இங்கே என்ன நடந்தது என்று யூகிக்க முடியுமா? 42, can you hold this for me until I get back? நான் திரும்பி வரும் வரை இதை எனக்காக வைத்திருக்க முடியுமா? 43, can you please show us some silk sarees? தயவு செய்து எங்களுக்கு சில பட்டுப் புடவைகளை காட்ட முடியுமா? 44, can you please tell me how to change ATM pin? ATM பின்னை எப்படி மாறுவது என்று சொல்ல முடியுமா? 45, can you please tell me what should I do now?
நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியுமா? 46. Can you recommend a good restaurant for lunch? மதிய உணவுக்கு ஒரு நல்ல உணவகத்தை பரிந்துரைக்க முடியுமா? 47. Can you send someone to take the order? ஆர்டர் எடுக்க யாரையாவது அனுப்ப முடியுமா? 48. Can you show me some magic tricks, please? தயவு செய்து எனக்கு சில மாயஜால தந்திரங்களை காட்ட முடியுமா? 49. Can you speak any languages other than Hindi? இந்தியை தவிர வேறு ஏதேனும் மொழிகள் பேச முடியுமா? 50. Can you tell me how can I get to the train station? ரயில் நிலையத்திற்கு எப்படி செல்வது என்று சொல்ல முடியுமா? 51. Can you tell me where the nearest gas station is? அருகிலுள்ள எரிவாயு நிலையம் எங்கே என்று சொல்ல முடியுமா? 52. Can you write it down for me on paper, please? தயவு செய்து அதை எனக்காக காகிதத்தில் எழுத முடியுமா? 53. Clenching your fist can help improve your memory. உங்கள் கையை இறுக்கமாக பிடிப்பது உங்கள் நினைவாற்றலை மேம்படுத்த உதவும். 54. Convey my birthday wishes to your daughter. உங்கள் மகளுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கவும். 55. Could I have an application form, please? எனக்கு ஒரு விண்ணப்ப படிவம் கிடைக்குமா? 56. Could I meet the English teacher, please? நான் ஆங்கில ஆசிரியரை சந்திக்கலாமா? 57. Could I take your name and number, please? உங்கள் பெயரையும் எண்ணையும் கொடுக்க முடியுமா? 58. Could you ask her to call me back, please? தயவு செய்து என்னை மீண்டும் அழைக்கச் சொல்ல முடியுமா? 59. Could you direct me to Mr. Wilson's office, please? தயவு செய்து திரு வில்சனின் அலுவலகத்திற்கு என்னை வழிநடத்த முடியுமா? 60. Could you help please me with this matter? இந்த விஷயத்தில் எனக்கு உதவ முடியுமா? 61. Could you hold on for a moment, please? ஒரு நிமிடம் காத்திருக்க முடியுமா? 62. Could you lend me your book for a few days? உங்கள் புத்தகத்தை சில நாட்களுக்கு எனக்கு கொடுக்க முடியுமா? 63. Could you please help me with this issue? இந்த சிக்கலில் எனக்கு உதவ முடியுமா? 64. Could you please let me know the reason? காரணத்தை சொல்ல முடியுமா? 65. Could you please make it a little less spicy? தயவு செய்து அதை கொஞ்சம் காரமாக குறைக்க முடியுமா? 66. Could you please speak a little bit more slowly? தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? 67. Could you please tell me at which platform Delhi Express is? டெல்லி எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்பார்மில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? 68. Could you please tell me the date on which tickets are available? டிக்கெட்டுகள் எந்த தேதியில் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? 69. Could you please tell me the way to the meeting hall? 69. Could you please tell me the way to the meeting hall? கூட்ட அரங்கிற்கு செல்லும் வழியை தயவு செய்து சொல்ல முடியுமா? 70. Could you please tell me where the ticket counter is? டிக்கெட் கவுண்டர் எங்கே என்று தயவு செய்து சொல்ல முடியுமா? 71. Could you please tell me your convenient time? உங்களுக்கு வசதியான நேரத்தை தயவு செய்து சொல்ல முடியுமா? 72. Could you spare a few minutes of your time, please? உங்கள் நேரத்திலிருந்து சில நிமிடங்கள் ஒதுக்க முடியுமா? 73. Could you tell me the way to the airport, please? விமான நிலையத்திற்கு செல்லும் வழியை தயவு செய்து சொல்ல முடியுமா? 74. Count your money before leaving the counter. கவுண்டரை விட்டு வெளியேறும் முன் உங்கள் பணத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். 75. தாதர் எக்ஸ்பிரஸ் arrives in Chennai at 7:45 p.m. தாதர் எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு இரவு 7:45 மணிக்கு வருகிறது. 76. தாதர் எக்ஸ்பிரஸ் departs from Chennai at 6:50. தாதர் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து 6:50க்கு புறப்படுகிறது. 77. Diseases are caused by bacteria or viruses. நோய்கள் பாக்டீரியா அல்லது வைரஸ்களால் ஏற்படுகின்றன. 78. Did anyone here see what happened yesterday? நேற்று என்ன நடந்தது என்று யாராவது பார்த்தீர்களா? 79. Did you ask him when he would return to work? அவர் எப்போது வேலைக்கு திரும்புவார் என்று அவரிடம் கேட்டீர்களா? 80. Did you enjoy yourself at the party last night? நேற்று இரவு விருந்தில் மகிழ்ச்சியாக இருந்தீர்களா? 81. Did you face any difficulty in finding this place? இந்த இடத்தை கண்டுபிடிப்பதில் ஏதேனும் சிரமம் ஏற்பட்டதா? 82. Did you get scared when you watched Annabelle movie? அன்னபெல் திரைப்படத்தை பார்த்தபோது பயந்தீர்களா? 83. Did you have any trouble finding our house? எங்கள் வீட்டை கண்டுபிடிப்பதில் ஏதேனும் சிரமம் இருந்ததா? 84. Did you take it to a mobile service center? அதை மொபைல் சேவை மையத்திற்கு எடுத்துச் சென்றீர்களா? 85. Did you tell your father that you lost your mobile? உங்கள் மொபைலை தொலைத்துவிட்டதாக உங்கள் அப்பாவிடம் சொன்னீர்களா? 86. Did you used to climb trees when you were a child? நீங்கள் குழந்தையாக இருந்தபோது மரங்களில் ஏறினீர்களா? 87. Did you used to go to the beach every day? நீங்கள் தினமும் கடற்கரைக்கு சென்றீர்களா? 88. Do I have to pay extra amount for my luggage?
எனது சாமான்களுக்கு கூடுதல் பணம் செலுத்த வேண்டுமா? 89. Do we have to pay tax on rental income? வாடகை வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டுமா? 90. Do you brush your teeth before going to bed at night every day? நீங்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன் பல் துலக்குகிறீர்களா? 91. Do you feed your puppy milk every day? உங்கள் நாய்க்குட்டிக்கு தினமும் பால் கொடுக்கிறீர்களா? 92. Do you get a headache when you watch TV a lot? நீங்கள் அதிகமாக டிவி பார்க்கும்போது தலைவலி வருமா? 93. Do you get serviced your bike regularly? உங்கள் பைக்கை தவறாமல் சர்வீஸ் செய்கிறீர்களா? 94. Do you have any friends who live in Delhi? டெல்லியில் வசிக்கும் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு இருக்கிறார்களா? 95. Do you have change for a 1000 rupee note? 1000 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை இருக்கிறதா? 96. Do you have this jacket in a smaller size? இந்த ஜாக்கெட் சிறிய அளவில் இருக்கிறதா? 97. Do you have time to work out in the morning? காலை உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? 98. Do you have to buy Microsoft Office every year? நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மைக்ரோசாஃப்ட் ஆபீஸை வாங்க வேண்டுமா? 99. Do you have to buy tickets for infants on planes? விமானங்களில் குழந்தைகளுக்கு டிக்கெட் வாங்க வேண்டுமா? 100. Do you have to pay for books on Kindle? கிண்டில் புத்தகங்களுக்கு பணம் செலுத்த வேண்டுமா?